இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூதா ததையும் பங்கு மக்களை, ஞாயிற்றுக்கிழமை பல மக்கள் ஆலயத்துக்கு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். நாமும் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இடை நாட்களிலுமே திருப்பலியில் பங்கெடுக்க வருவார்கள். ஆனால் மகிழ்ச்சியோடு தான் வர வேண்டும், சந்தோஷத்தோடு தான் வர வேண்டும். ஏன்னா கடவுளுடைய ஆலயம், கடவுளை பார்க்க போகிறேன், கடவுளை வழிபடப் போகிறேன். ஆனால் அந்த அம்மா சோகத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, துக்கங்களோடு வருவார்கள். பங்குசாமியார் பார்த்துட்டே இருந்து ஒரு நாள் கூப்பிட்டு, ஏம்மா கோயிலுக்கு வரப்போ சந்தோஷமாக வரலாமே, மகிழ்ச்சியாக வரலாமே, ஏன் நீங்கள் அழுதுட்டும் வருத்தத்தோடும் வேதனையோடு வருகிறீர்கள் கேட்டார். இந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர், என் வீட்டில் என் மருமகள் ஒரு கிளி வளர்த்துக்கின்றாள். அந்த கிளி நான் வீட்டுக்குள்ள நுழையிற பொழுதெல்லாம் சொல்கிற வார்த்தை என்னென்னா, செத்துப்போ 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 அப்படின்னு. என்ன சொல்லுது அந்த கிளி? என்ன சொல்லுது? ஆமாம், அந்த தாயை பார்த்து செத்துப்போ செத்துப்போ அப்படின்னு. அதனால தான் ஃபாதர் கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு போகிறக்கே மனசு இல்லை, இருந்தாலும் வேறு வழியில் போய் ஆகணுமே. சாமியார் சொன்னார், சரி இதுதான பிரச்சனையா, சரி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, நான் ஒரு கிளி வளர்த்துறேன். சாமியார் சொல்கிறார், நான் ஒரு கிளி வளர்த்துறேன், நீ அந்த கிளி எடுத்துகிட்டு போ, வீட்டில் மாட்டி வை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார். அந்த அம்மா எடுத்துகிட்டு போனாங்க, மாட்டி வச்சாங்க. ஆனால் கிளிகளுக்கு ரெண்டுக்குமே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த அம்மாவுக்கு நிம்மதி கிடைக்கல. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், சாமியாரை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி ஏதாவது அவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா திட்டம் தீட்டி கொண்டு இருந்தது. இடநாளில் கொண்டு வரல, ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வந்தது அந்த அம்மா. ஃபாதர், தயவுசெய்து இந்த கிளி நீங்களே வச்சுக்குங்க, இந்த கிளியை நீங்களே வச்சுக்குங்க, ஏதோ நீங்கள் கொடுத்தது ஒரு ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு எடுத்துகிட்டு போனேன். நீங்கன்றானா உங்கள் கிளி என்னை இன்னும் இரட்டிப்பான துக்கத்தில் வேதனையில் அது என்னை காயப்படுத்துகிறது என்று சொல்லி முடித்து விட்டார்கள். ஃபாதர் கேட்டார், என்னம்மா அப்படி நடந்தது? இல்லை ஃபாதர், நான் என்ன சொன்னேன், வீட்டுக்குள் நுழையிற பொழுதெல்லாம் என் மருமகள் வளர்த்துக்கிற கிளி செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லுது. ஆனால் உங்கள் கிளி மாட்டின பிறகு அந்த கிளி எப்பெல்லாம் என்ன செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லுதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கிளி, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. இது நியாயமா? அப்போ பங்குசாமியார் சொன்னார், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று அந்த தாயிடம் பங்கு தந்தை சொன்னார்கள். 1 தெசலோனிக்கேயர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் படிக்கிறோம். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இன்று 2026ஆம் ஆண்டினுடைய 2ஆம் மாதம் தொடக்க நாள், முதல் நாள், பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள். ஆகவே நாம் நன்றி சொல்வோம். கடந்த மாதம் முழுதும் கடந்து வந்துவிட்டோம், புதிய மாதத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். வாயார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம் என்றால் எல்லையில்லாத மகிழ்ச்சி இறைவன் அடைவார். நன்றி என்ற வார்த்தை இறைவனுக்கு பிடித்த வார்த்தை. எந்த அளவுக்கு அதிகமாக ஆண்டவரே நன்றி 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 என்று சொல்லுகிறீர்களோ அந்தளவுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகி கொண்டே போகும். நன்றி சொல்லுகிற பொழுது நன்மைத்தான் நாம் நினைத்து பார்ப்போம், தீமை நினைத்து பார்க்க மாட்டோம். ஆனால் அதையும் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்று தான் இந்த கிளிகள் நமக்கு வழிமுறை காட்டுகிறது. அதனால் எப்பொழுதுமே நாம் நன்றி சொல்லுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். மாதத்தின் முதல் ஞாயிறு நம்முடைய திருத்தலம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். நம்ம மட்டுமல்ல, பல பங்குகளிலிருந்து வந்து செல்லுகிற ஒரு நாள். ஆகவே இந்த நாளை நாம் நன்றி சொல்லுவோம், நன்றியால் பாடுவோம். ஆனால் இந்த நன்றி என்ற வார்த்தை
ஏதோ பெற்றோம் சொல்ல வேண்டிய கடமை என்று முடித்து விடக்கூடாது. அதையும் தாண்டி நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். தொடக்க நூல் நமக்கு ஆண்டவருடைய படைப்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைத்தார். பார்த்து ரசித்து ருசித்து படைத்தார். நல்லதென கண்டு படைத்தார். கடைசியில் மனிதனை படைத்தார். உங்களையும் என்னையும் எங்களையும் படைத்தார். ஆகவே நாம் பேறு பெற்றவர்கள். ஏன்னா நம்ம ஒரு செடியோ மரமோ விலங்குகளோ ஊர்வனவோ பரப்பனவோ இல்லை. ஆண்டவருடைய சாயலையும் பாவனையும் தாங்கி இருக்கிறோம். படைப்பிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். முதல் நாளிலிருந்து படைத்த எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு கொடுத்து விட்டார். நீ அனுபவித்துக்கொள் என்று சொல்லி மனிதர்களாக்கி நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் நன்றியுள்ளவர்களாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். தொடக்க முன்னூரில் நான் சொன்னது போல குரு சீடனும் பிரித்து பார்க்க முடியாது. 2 பேர் இணைந்து தான் பார்க்க வேண்டும். பணி நிமித்தமாக பிரிந்திருக்கலாம். அதே போல் நாமும் இயேசுவும் என்றும் இணைந்து உள்ளோமா என்பதை நினைத்து பார்ப்போம். இணைந்து வாழ வேண்டும் என்பதே இந்த நன்றியினுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் நம்மை சிறப்பான விதத்தில் உயர்ந்த விதத்தில் படைத்திருக்கின்றார். ஆகவே நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். உண்மையிலேயே சீடலாக இருப்போம். ஏதோ ஆலயத்துக்கு வருவதிலும் திருப்பலியில் பங்கெடுப்பதிலும் பக்த சபைகளில் பங்கெடுப்பதிலும் ஆன்மீக கொண்டாட்டங்களிலோடும் பங்கெடுப்பதிலும் மட்டும் நின்று விடாமல் அதையும் தாண்டி நாம் உண்மையிலேயே சீடனாக ஆண்டவருடைய மகனாக மகளாக வாழ வேண்டும். வாழ்வோம் என்ற உறுதியோடு நாம் ஆண்டவருடைய இறை வார்த்தை செவி கொடுப்போம். ஒரு கிராமம், தந்தை வயதானவர், மிக மக்கள் புகழ்ச்சி பெற்றவர். மக்கள் அவரை உயர்த்தி போற்றுகின்ற மக்களாக அங்கிருந்த மக்கள் அவரை குறித்திருந்தார்கள். ஏன்னா அவர் ஒரு ஊர் தலைவர். அந்த தலைவர் எல்லா மக்களுக்கும் நன்மையும் நல்லதையே செய்து வந்தவர். வயதான காலத்தினால் அவர் இறந்து விடுகிறார். ஊரெல்லாம் அவருடைய இறுதி சடங்கு முடித்த பிறகு அந்த தலைவருடைய வீட்டுக்கு வந்து அந்த 3 பசங்களோடு பேசுகிறார்கள். எங்களுக்கு இருந்த தலைவர் உங்களுடைய தந்தை இறந்து விட்டார். இவ்வளவு ஆண்டுகள் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தோம், சந்தோஷத்தோடு இருந்தோம். ஏனென்றால் அவர் உண்மையிலேயே அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர், இரக்கத்தன்மை கொண்டவர், உதவுற மனப்பான்மை கொண்டவர், நல்வழியை காட்டியவர், குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல இருந்து எங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்தவர், கஷ்டங்களோடு தேவைகளோடு வந்து சொன்ன பொழுதெல்லாம் அவர் எங்களுக்கு உதவியாக இருந்தவர். ஆனால் இப்பொழுது இல்லை. இனி நாங்கள் எப்படி வாழப்போகிறோமோ என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முதல் மகன் சொன்னான், கவலைப்பட வேண்டாம், நான் அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறேன், மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். இன்னொரு 2வது மகன் சொன்னான், நான் ஒரு சிலையை வைப்பேன், அந்த சிலையை அவருடைய உருவம் தாங்கிய ஒரு சிலையாக இருக்கும், அந்த சிலையை பார்க்கிற பொழுது அவரை பற்றி எண்ணுவார்கள் என்று சொல்லி முடித்து விட்டார். 3வது மகனை பார்த்து மக்களுக்கு கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் என் தந்தை போல வாழப்போகிறேன். என் தந்தை எப்படி உங்கள் மேல் அன்பு கொண்டவராக இருந்தாரோ, பாசம் கொண்டவராக இருந்தாரோ, பரிவு கொண்டவராக இருந்தாரோ, இரக்கம் காட்டியவராக இருந்தாரோ, உதவுகின்ற தன்மையோடு இருந்தாரோ, உங்களுடைய கண்ணீர்களெல்லாம் உங்களுடைய கண்ணீர்களெல்லாம் துடைத்தாரோ, அதே போல் நான் இருப்பேன். அதுதான் என்னுடைய தந்தைக்கு நான் உண்மையான வாரிசு என்பதை வெளிப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி அந்த நிகழ்வினை முடித்து விட்டாராம். ஆமன் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். ஞாயிறுதோறும் பல இடை நாட்களிலும் பல திருவிழா கொண்டாட்டங்களில் நாம் பங்கெடுக்கிறோம், ஆண்டை நோக்கி ஓடி வருகிறோம். ஆனால் இந்த இறைவன் வார்த்தை மட்டில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இறைவன் சிந்தித்து பார்க்க இந்த பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறிலே அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தியில் நாம் படிக்க கேட்டோம் மழைப்பொழிவு பற்றி. இயேசு மழைப்பொழிவிலே தலைவராய் இருந்து போதிக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையிலே ஒரு இறைவாக்கினர், மோயிஸ் இறைவாக்கினர் 10 கட்டளைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு மழைப்பொழிவில் 8 பேர் வகையான கட்டளைகளை கொடுக்கின்றார்.
இந்த இறை வார்த்தைகள் நமக்கு கட்டளைகளாக இறைவன் கொடுக்கின்றார், வாழ்வுக்கு வழிகாட்டியாக கொடுக்கின்றார். யார் யார் எல்லாம் இந்த பண்புகளோடு வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுடைய சீடர்கள், இயேசுடைய பிள்ளைகள். நாம் எப்படி நேரத்தை சிந்தித்து பார்ப்போம். மாந்த சகோதர சகோதரிகளே, 10 கட்டளைகளைப் போல 8 கட்டளைகளும் நம்முடைய வாழ்விலே இடம் பெற வேண்டும். முதல் பேறு வகை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொல்லப்படுகிறது. துயருகின்றவர்கள், ஆண்டவருக்காக வேதனைப்படுகின்றவர்கள், துயருகின்றவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று சொல்லப்படுகிறது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், அன்பு கொண்டவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்ட வேங்கையோடு இருக்கின்றவர்கள் ஆறுதல் பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், விண்ணரசு அவர்களுக்குரியது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பண்புகள் நாம் இந்த பண்புகளை பற்றி படித்திருக்கிறோம், மற்றவர் சொல்வதை கேட்டிருக்கிறோம், தொலைக்காட்சியிலும் யூடியூப்பில் இன்னும் பல இடங்களில் கேட்டிருக்கிறோம். ஆனால் செயல் வடிவம் கொடுத்து வாழுகிறோமா என்பதை நான் சிந்தித்து பார்ப்போம். செயல் வடிவம் கொடுக்கின்றவர்களுக்கு இது நஷ்டம் அல்ல, இது லாபம் என்பதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். யார் யார் செயல்படுத்துகிறார்களோ பேறு வகை பெற்றவர்கள் என்று அவர்களை புகழ்ந்து பாடுகின்றார். அவன் இறைவனுடைய வார்த்தை வலிமை வாய்ந்தது, ஆற்றல் நிறைந்தது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசில் சேர மாட்டான், தந்தையின் விருப்பப்படி நடக்கின்றவர்களே இதோ ஆண்டவருடைய விண்ணரசிலே நுழைய முடியும் என்பதை இறைவன் நமக்கு மத்திய எழுதிய நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 21வது வசனத்தை சொல்லுகிறார். இந்த பேரு வகை, இந்த பண்புகள் நமக்கு ஒருபோது நஷ்டம் அல்ல, லாபம். ஆகவே இந்த பண்புகளோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஒருவேளை இந்த பண்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து வாழுகிற ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். ஒருபோல இதெல்லாம் செயல்படுத்தாமல் கேட்பதோடு படிப்பதோடு நினைவோடு மட்டும் இருந்தோம் என்றால் ஆண்டவரிடத்தில் வேண்டி இந்த பண்புகளை எல்லாம் கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்துகிற உள்ளத்தை வேண்டி செபிப்போம். பாந்த சகோதர சகோதரிகளே, மழை பெய்கிற பொழுது நிலத்தை நனைக்க செய்கிறது, நல்ல விளைச்சலை கொடுக்கிறது, அறுவடை நோக்கி அழைத்து செல்கிறது. அது ஒருபோதும் இதோ நமக்கு நஷ்டத்தை தராது. அதே போல வல்லமையுள்ள என்னுடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்குகிற பொழுது கண்டிப்பாக அது நமக்கு மகிழ்ச்சியும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் தரும். இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது, கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோரே எல்லோரும் இறைவனிடத்திலே செல்லுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நீதியை நாடுங்கள், தாழ்மையான உள்ளத்தோடு நீங்கள் அதை தேடுங்கள் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பண்புகளோடு வாழுகிற பொழுது சினம் கொள்ளுகிற நாள் வரும், இறைவன் கோபப்படுகிற ஒரு நாள் வரும். அந்த சினம் கொள்ளுகிற நாளிலே நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஆண்டுடைய இந்த கட்டளைகளை எல்லாம் ஏழைகளுடைய இதோ இரக்கம் கொண்ட தூய்மையான அமைதி ஏற்படுத்துகிற இதோ நீதிக்காக வாழுகிற இந்த பண்புகளையெல்லாம் நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த நாளிலே நமக்கு தண்டனை இல்லை. ஆண்டவர் நம்மேல் சினம் கொள்ள மாட்டார், மாறாக விண்ணரசு பரிசாக கொடுப்பார். இவ்வுலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் விண்ணரசுக்குள் சென்று வாழ வேண்டும், விண்ணரசை அடைய வேண்டும். அதுவே படைப்பின் நோக்கம். நாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இந்த இறுதி பேறு வகை நம்முடைய பாதுகாவலரோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். புனித யூதா ததேயும். புனித யூதாவுக்கு மற்றொரு பெயர் ததையும். ததையுக்கு அர்த்தம் என்ன என்றால் தைரியசாலி. ஆகவே இந்த புனிதர் நம்முடைய பாதுகாவலர் ஒரு தைரியமானவர், வலிமையானவர், சக்தியானவர், ஆண்டவரை மையம் கொண்டு வாழ்ந்தவர், ஆண்டவருக்காகவே வாழ்ந்தவர், ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் சென்று போதித்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக
அவரை வழிபட்ட காரணத்தினாலும், அவரை மையப்படுத்தி வாழ்ந்த காரணத்தினாலும், அவருடைய வார்த்தையை சொல்லாலும் செயலாலும் போதித்த காரணத்தினால் அவர் கிடைத்த பரிசு என்ன என்றால் மரணம். வேத கலாமணி நேரத்தில் அவரை கொல்லுகின்றார்கள். ஆனால் புனிதர் சொன்ன வார்த்தை, இறைவனுக்காக நான் வாழ்வேன், இறைவனுக்காகவே நான் சாவேன். சாவை ஏற்றுக்கொண்டார். வலிமை வாய்ந்த புனிதர் நம்முடைய புனிதர். அவர் விண்ணரசை சொந்தமாக்கி கொண்டார். மண் உலகத்திலே அவர் புனிதராக திகழ்கின்றார். நம்முடைய பாதுகாவலர் அவர். நம்முடைய பாதுகாவலருடைய ஆலயத்துக்கு ஏராளமான மக்கள் பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. புனிதனுடைய ஆலயத்துக்கு வருகின்றவர்களும் சரி, புனிதனுடைய பெயரை தாங்கி இருக்கின்றவர்களும் சரி, புனிதனுடைய உதவி வேண்டுகின்றவர்களும் சரி, சிறப்பான வாழ்வை பெற்றிருக்கிறார்கள், ஆசிரியரை பெற்றிருக்கிறார்கள். ஏதோ நல்ல ஒரு எதிர்காலமும் அமைந்திருக்கிறது என்பதை பல அனுபவங்கள் நாம் வாழ்விலை பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்முடைய புனிதரைப் போல நாம் இந்த இறை கட்டளைகளை, இறை வார்த்தைகளை, ஆண்டுடைய கட்டளைகளை நாம் வாழ்வாக்கிக் கொள்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு வாரி வழங்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் குடும்பத்தோடு வாழுகிறோம், சமுதாய மக்கள் மத்தியில் வாழுகிறோம், பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு திட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஜெபங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் ஆண்டவருக்குள் நுழைவோம், ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம், ஆண்டுடைய வார்த்தைகளை செயல்படுத்தி வாழ்வோம். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே, சமுதாய வாழ்விலே, பணி வாழ்விலே, பொது இடங்களிலே அன்பு கொண்டு வாழ்வோம், தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம், தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக வாழ்வோம். அமைதியை ஏற்படுத்துகிற இதை ஒரு நல்ல ஒரு மீடியேட்டராக நாம் இருப்போம். நீதிக்காக வாழ்வோம், ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம், சிறப்பாக ஆண்டவரையே பற்றி வாழ்வோம். இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்பதை உணர்ந்து இனி வரியிருக்கும் நாட்களிலே நான் உண்மையான ஒரு சீடனாக, உண்மையான ஒரு மகனாக, உண்மையான ஒரு மகளாக உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நான் சான்று பகர்வேன் என்று நாம் இத்திருப்பலின் வழியாக ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். நேற்றைய தினம் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை, லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், செலப்ரேட் ஹாப்பிலி, செலப்ரேட் ஹாப்பிலி. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை நமக்கு மாபெரும் பரிசு, ஒரு அழகானது ஒன்று. இந்த வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் கொண்டாடுங்கள், நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து நீங்கள் பறைசாற்றுங்கள் என்று அது சொல்லுகிறார். மாந்தவர்களே, இந்த வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை எப்படி என்றால், எப்படியும் வாழலாம் என்று எண்ணத்தோடு அல்ல, நான் நினைப்பதுதான் சரி என்று வாழ்வது அல்ல, சமுதாயம் காட்டுகிற பாதையிலே வழி நடப்பது அல்ல, மாறாக இறைவனை மையப்படுத்தி இறைவனுடைய பாதையில் இறைவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்பான வாழ்வு, அது என்றும் வாழுகிற வாழ்வு தரும், விண்ணுலகத்திலே வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரும். இல்லையேல் அது நம்முடைய வாழ்வை அழித்துவிடும். இந்த உலகப்போக்கின் பின் நம்முடைய இஷ்டப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த ஒரு பரிசாக எடுத்து மனம் பணப்போக்கை வாழ்ந்தோம் என்றால் அழிவை நோக்கி அழைத்து செல்லும். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டு தன் ஆத்மத்தை சேதப்படுத்துவானாகில் அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? ஒன்றுமில்லை. சங்க திருவுரையாளர் 1வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை சொல்கிறார், வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். வீணான வாழ்க்கை நாம் வாழ வேண்டாம். வாழ்வது ஒரு முறை. இறைவன் கொடுத்த இந்த பாக்கியமான வாழ்வை நல்லதொரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வோம். இறைவனுடைய சீடனாக, பிள்ளையாக, மகனாக, மகளாக சான்று பகர்ந்து வாழ்வோம். காட்டுகிற இறை வார்த்தை காட்டுகிற பாதையிலே விளக்காக விளங்குகிற அந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்து சமுதாய மக்கள் மத்தியிலே சான்று பகர்ந்து வாழ்வோம். நம்முடைய வாழ்வை உயர்வு பெற்றுக்கொள்வோம். மண்ணுலகத்திலும் பேரும் புகழோடு வாழ்வோம், விண்ணுலகத்திலும் ஆண்டுடைய ஆசிரோடு அவருடைய இல்லத்திலே வாழ்வோம் என்ற எண்ணங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை விரும்புவோம், படிப்போம், சிந்திப்போம், ஏற்று வாழ்வோம்.
சான்று பகர்ந்து வாழ்வோம். அப்படிப்பட்ட உள்ளத்தினை இறைவன் தர வேண்டுமாய் தொடர்புக்கும் திருப்பலியிலே தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே வர வேண்டி ஜெபிப்போம்.